ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 8/7/2024 14/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோம்னா மேஷராசி செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்க, மீனத்தில் ராகு. செவ்வாய் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார். பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். பூச நட்சத்திரத்திலேருந்து துலா ராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முதல் நாளான 8ஆம் தேதி அன்னைக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரமோ திதியோ 3 நாட்கள் வருமேயானால் அது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தேனால் அது நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுபகாரியங்கள் பண்ணுறதில்லை இந்த காலகட்டத்தில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருத்தியை, அதாவது அமாவாசை கழிஞ்ச 3ஆம் நாள் திருத்தியை 60 நாழிகை இருக்கு. சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது. அடுத்த நாள் காலத்தால சூரிய உதயம் தாண்டி ஒரு 2 நாழிகை வரலும் இருக்கு. இதனால இது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டார். இந்த வாரத்தில் சதுர்த்தி வருது. சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி, வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வளமை வேணும், என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத விநாயக பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஏன்னா, ஒரு 9 பிரதட்சணம் பண்ணி 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஏன்னால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது. அதனால வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேனால் 46வது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இருக்கக்கூடியவர், அதாவது ரங்கநாத யதீந்திர மகாதேவ் ஸ்ரீ மடத்தினுடைய ஹெட்டார். 44வது பட்டத்தினுடைய ஐசிங்கர் இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார். அந்த இதில் வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடிய 11ஆம் தேதி சஷ்டி விரதம். 11/7/2024 அன்னைக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமான. ஆணி திருமஞ்சனம் வருது 12ஆம் தேதி அன்னைக்கு, மிகவும் விசேஷம். நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் 4லேருந்து 5 திறந்தால் திருவெண்காடில் நடக்கும். ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். அது நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம். அதனால் ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த வாரம் பார்த்தேனால் சந்திராஷ்டமம் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வரும். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பாலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டுவாங்க. சரி, இப்போது 8/7/2024 14/7/2024 வரலும் ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து. இப்போது 8/7/2024 14/7/2024 வரும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ராசியாக பலன்களை. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ணங்கள் தோன்றும். அதாவது எல்லா விஷயத்திலையும் பெரிய வெற்றி, பெரிய பிரம்மாண்டமான திங்கிங் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறணுன்ற ஒரு ஓட்டம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிறு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்தாச்சு. சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிற தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது வக்கரகதியில் இருந்தாலும் அன்வான்ட் செலவு நிச்சயமாக வரும். அதாவது செலவு பண்ணதுக்கு அப்புறமா யோசிப்பீங்க, ஐயோ இதை செலவு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறதன் மூலியமாக பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனகாரகன், தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் மட்டும் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு இருந்தாலும் குடும்பத்தில் ஓரளவுக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு போயின்னு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கணவன் மனைவிக்குள்ள அரசல் புரசலாக பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியில் வராத அளவுக்கு இருக்கும்.
ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புத பகவான் சப்தமாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. குரு பகவான் பார்க்கறதுனால வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு தவறான முடிவுகளும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த வாரம் 8/7/2024 14/7/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 3 கிரகங்கள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படும். ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது விசேஷம். அதனால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. என்ன கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரியான விசேஷங்கள் போகக்கூடிய இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆனால் குழந்தை கரு தங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 6ஆம் இடத்துல அது 9ஆம் தேதி காலத்தாலிருந்து 11ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதாவது தண்ணீர் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர மனசு கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, மனசில் கொஞ்சம் சிறு பயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். குரு பகவானால் பார்க்கப்பட்டாலும் கேதுவனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல்நிலையில் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். அதாவது 14ஆம் தேதி காலையிலேருந்து 16ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதை தவிர எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்காதீங்க. பொதுவாக சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமான பிரயாணம் வேண்டாம். இந்த வாரம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும். உங்கள் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்க. அவருக்கு ஒரு வெண்ணக்காய் போட்டு வாங்க. அதை தவிர உங்களால் முடிஞ்சதுனால் துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும்.